ரொம்பவே எம்மியான ரசமலாய் ரொம்ப ஈஸியா பர்ஃபெக்ட்டா அப்படியே கடையில சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 2 லிட்டர் பால் நல்லா திக்கான பாலா எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காம எடுத்து காய்ச்சிக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு வினிகர், அது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம கொதிக்கிற பால்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பால் நல்லா திரண்டு வரும். நான் 2 லிட்டருக்கு ரசமலாய் செய்ய போறேன். நீங்க 1 லிட்டர்ல வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ரசமலாய் கேக்குக்காக கொஞ்சம் அதிகமா ரசமலாய் செய்யறேன். அதுக்காக தான். இப்ப பால் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த வினிகரோட டேஸ்ட் இதுல வராம இருக்கும். சோ நான் 3 டைம் போல நான் கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வடிகட்டுறதுக்காக ஒரு துணியில போட்டு அதை நல்லா நம்ம புளிஞ்சுக்கலாம். புளிஞ்சிட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 hour நல்லா தண்ணி ஃபுல்லா நல்லா வடிகட்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு நல்லா நான் தண்ணி எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்ப அதுக்கப்புறமா இன்னொரு பேன்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 250 ml கப்ல நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 9 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப நல்லா அந்த பன்னீர் ஃபுல்லா தண்ணி இல்லாம ட்ரை ஆயிடுச்சு. இப்ப ஒரு பிளேட்ல அதெல்லாத்தையும் மாத்தி நல்லா இத மாதிரி உதுத்து விட்டுட்டு இப்படி கையை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி நல்ல ஒரு சாஃப்டான மாவா ரெடி பண்ணிக்கணும். ஒரு 20 to 25 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். இந்த ரசமலாய் செய்யறதுல கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்னு சொன்னா இந்த ஸ்டெப் மட்டும் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு ரசமலாய் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ நான் ஒரு சாஃப்டான மாவா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுல குட்டி குட்டி உருண்டையா எடுத்து அதை பிரஸ் பண்ணி இப்படி எடுத்தோம்னா ரசமலாய் சேஃப் ரெடி ஆயிடும். இப்ப அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்புமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சிடாதீங்க. ஹை ஃபிளேம்ல இருக்கும் போதே நம்ம ஒவ்வொரு உருண்டையா அதுல நம்ம சேர்த்து இத மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சோம்னா நம்ம சேர்த்த உருண்டை எல்லாமே இத மாதிரி டபுளா ரெடியூஸ் ஆகி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்ப ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்ல நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரசகுல்லா. இப்ப அடுத்ததான் நம்ம ரசமலாய்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரசமலாய்க்கு நம்ம ரப்டி ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பேன்ல 750 ml அளவுக்கு நான் திக்கான பால் சேர்த்து அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். இப்ப அது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவு மில்க் மேடும் 1/2 கப் அளவு சுகரும் சேர்த்திருக்கேன். மில்க் மேடு வேணாட்டேன்னா நம்ம சுகர் மட்டும் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது கூடவே நான் பாதாம் எசன்ஸ் ஒரு 4 டிராப் சேர்த்திருக்கேன். பாதாம் எசன்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்தோம்னா அப்படியே கடையில கிடைக்கிற அதே கலர்ல நமக்கு கிடைக்கும். அது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் பொடியா கட் பண்ண நட்ஸும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ரப்டி ரெடி. நம்ம சேர்த்து இந்த பால் கொஞ்சம் டபுளா ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நல்லா திக்கா இறக்கி வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததான் நம்ம இறக்கி வச்சிருந்த ரசமலாய் நல்லா சூடு ஆறிடுச்சு. அப்படியே அந்த ரசகுல்லாவை எடுத்து புளியும் போது அதுல சுகர் சிரப் எவ்வளவு சூப்பரா வருது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரசகுல்லாவை நல்லா 2 ஸ்பூன் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுல இருக்க சுகர் சிரப் எல்லாமே வெளியில வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஒரு ட்ரேல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த ரப்டி அது மேல ஃபுல்லா சேர்த்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம எம்மியான ரசமலாய் ரெடி. உண்மையிலே டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம சூடா அப்படியே வேணாலும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணி சாப்பிடலாம். ஆனா என்ன கேட்டா சில்லுன்னு சாப்பிட்றப்ப டேஸ்ட் செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொடுத்திருக்க அளவுகள் எல்லாமே 2 லிட்டர் பாலுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியா செய்யணும் அப்படின்னா அதை அப்படியே பாதியா கம்மி பண்ணிட்டு நீங்க செஞ்சுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.